வீடியோட தொடர்ச்சி அப்படியே வெளியில் வந்தேன். சுபஸ்ரீ வாசக்குட்டி கோலம் வந்து போட்டாளா அப்படின்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கார்டனிங்கை வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு, அப்படியே கிச்சனுக்குள்ள வந்தால் இங்கே பால் பொங்கிருச்சு. கட்டுப்பாய் போச்சு. ஓங்கி ஒரு குத்து விடலாம் போல தான் இருந்துச்சு பால் சட்டியை. ஆனால் கை நம்மளுக்கு பஞ்சர் ஆயிரும். அங்கன்னு பார்த்தா சாம்பாரும் பொங்கி அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, காலையிலே சகனி பண்ணுதே. பாப்பா தூங்கையிலே வேகமாக சமைச்சு முடிச்சிடலான்னு பார்த்தா, என்னடா அது காலையில் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் வேகமாக வந்து சமைச்சிட்டேன். சாம்பார் வச்சு அதை வந்து ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சுட்டு டீ வந்து போட்டேன். குடிக்கலான்னு போகையில் தான் டக்குன்னு மண்டையில் மணி அடிச்சிச்சு. பிரசவ லேகிய நேற்று தான் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதை வந்து சாப்பிடாம இருக்குமேன்ட்டு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீ அப்படியே வந்து மூடி வச்சுட்டு சைட் பை வந்துட்டு வெண்டிக்காய் வந்து மசாலா வந்து போட்டேன் பிள்ளைங்களுக்கு சைடிஷ்க்கு. ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு அம்மா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது ஆவிலேயும் வேக வைக்கலாம். நான் தண்ணியில் தான் வந்து வேக வச்சேன். ஆவியில் வேக வைக்கிற அந்த பாத்திரம் வந்து என்கிட்ட இல்லை. இல்லாட்டி வடிதட்டில் போட்டு வேக வைக்கலாம். அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. தண்ணிக்குள்ளே போடு உப்பை போடு வெந்துடும் அப்படின்ட்டு அப்புறம் சைட் பை வந்துட்டு வெண்டிக்காய் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் அந்த பிரசவ லேகியம். நேற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா. இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வந்து சாப்பிடணும்னு சொல்லி காலையில் சாயங்காலம் சாப்பிடணும்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிவிட்டு குக்கிங் எல்லாமே வந்து முடிச்சுட்டேன். பிள்ளைங்களை வந்து லஞ்ச் வந்து பேக் பண்ண சொல்லிட்டேன். அஸ்விதாவுக்கு தலை பின்ன தெரியாது. சுபஸ்ரீ அஸ்விதாவுக்கு வந்து தலை வந்து பின்னிட்டுட்டு சுபஸ்ரீ வந்துட்டு ஒத்தச்சடை வந்து போட்டுட்டு அவள் வந்து கிளம்பிட்டா. சைட் பை சுடுதண்ணி வந்து காய வச்சுட்டு இன்றைக்கி 9ஆம் நாள். 10ஆம் நாள் பிள்ளைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றலான்னாங்க. இன்றைக்கி 9ஆம் நாள். இன்றைக்கி நம்மளோட குட்டி பாப்பாவை வந்து தலைக்கு தண்ணி ஊற்றி குளியாட்டிட்டேன்.